வணக்கம். இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்க சாரி தயாரிக்கிற இடத்துல இருக்கோம். கம்பெனின்னு சொல்லுவோம் நாங்க இதை. ஸோ இங்க தான் தறி எல்லாம் வெளியே இருக்கு. இங்க சாரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. இதுதாங்க நூல். சாரியோட ஆரிஜின் இதுதான். மேல இருக்கிறதுலாம் 80 கவுண்ட்ஸ், கீழே இருக்கிறதுலாம் 60 கவுண்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வருது இல்லையா. ஸோ இந்த அட்டையை வச்சுதான் ஒரு சாரியில என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஸோ இதை வச்சுதான் அதெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு டப்பா மிஷின்னு சொல்லுவாங்க. நான் வீடியோ ஷூட் பண்றதுக்காக இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் மிஷினை. ஸோ அங்க நூல் பார்த்தோம் இல்லையா, அந்த நூல் எல்லாம் இந்த மாதிரி மாட்டிட்டு அதை டப்பால சுத்தி வச்சுக்குவாங்க. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வைண்டிங்னு சொல்லுவாங்க. வைண்டிங்ல என்ன நடக்கும்னா, அந்த டப்பால இருக்கிற அந்த நூல் எல்லாம் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டா சுத்தி சுத்தி வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவை கோர்க்கிறது தனியாக ஒரு இடத்துல நடக்கும். அந்த பாவை கோர்த்து கொண்டாந்து இந்த மாதிரி பாவை அடைஞ்சிருவாங்க. டிசைனுக்கான அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். வைண்டிங்கில் நம்ம பார்த்தோம்ல அந்த கண்டெல்லாம் கூடைக்கு நூலாக போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரீ நெஞ்சிட்டு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் சாரீ இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரே கலர் சாரீ. இதுல பாவு அடையலை, இது முடிஞ்சிருச்சு. பாவு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இனிமேல் இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதை ஓட்ட ஆரம்பிப்பாங்க. சரி, இந்த மாதிரி தான் நெஞ்சு ஒரு சேலை உருவாகும். இதில் நம்ம வாஷ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஏதாவது இலை வந்து அறுபட்டுருக்கான்றத கவனமாக பார்ப்பாங்க. அதுக்கு மேலே அந்த ஊடையில போகுது இல்லைங்களா, அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கா, இலை அறுந்து போகாமல் வருதாங்கிறத ரொம்ப கவனமாக கேட்டில் வாஷ் பண்ணுவாங்க. இந்த சாரியுமே ரொம்ப அழகாக இருக்குது, க்ரீன் கலர் சாரி.